இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல 4th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள், வெரி ஈஸி கொஷின். ஃபைண்ட் த 19th டேர்ம் ஆஃப் அன் ஏபி -11 -15 -19 டாட் டாட். ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா -11 -15 -19 அப்படியே இந்த சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்குது. இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 19th டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு டிஎன் அந்த ஃபார்மேட்டில் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஎன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஏ ப்ளஸ் என் -1 இன்ட்டு டி, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ இதில் உள்ள எல்லா டேர்மும் நம்மளுக்கு தெரிஞ்சால் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் 19th டேர்ம். ஸோ இதில் ஏங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஏ தெரிஞ்சது தான். ஏ = -11 நம்மளுக்கு தெரியுது. அடுத்து என் அப்படிங்கிறது என்னது? என்னங்கிறது நம்ம 19th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னுக்கு பதிலாக நம்ம 19 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து டிங்கிறது என்னது? டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் செகண்ட், அதாவது T2 - T1 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ -15 -11 போட்டால் டி கிடச்சிரும். அப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். -15 + 11 ஆயிரும். ஸோ டி = என்ன கிடச்சிருது? -4 கிடைக்கி. ஓகேவா? ஸோ இந்த டி, இந்த ஏ, இந்த எண்ணை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 19th டேர்ம் கிடச்சிரும். எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். டிஎனில் எண்ணுக்கு பதிலாக 19, ஸோ ஏக்கு பதிலாக -11 ப்ளஸ் 19 -1 இன்ட்டு டிக்கு பதிலாக -4. ஈஸியாக இருக்கா? ஸோ -11 ப்ளஸ் இங்கே 18 இருக்கும், 18 இன்ட்டு -4 வரும். ஓகேவா? இது ரெண்டும் ஒன்று. அதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோமா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 72 வருது. ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -72. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் -11, இதுவும் -72. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண தான் போகிறோம். 72 கூட 11 ஆட் பண்ணால் வெரி ஈஸி, 83. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 19th டேர்ம் என்ன வருது? -83 வருது. அவ்வளோதான், சம் முடிஞ்சது. ஓகேவா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிம்பிளாக இருக்கா? ஸோ டிஎன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்கிறத தெரிஞ்சுட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்னென்னு எடுத்து எழுதி சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.